வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வெறும் கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நல்லா நம்ம இதை வறுத்துக்க போகிறோம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்துக்கோங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட பருப்பு டக்குன்னு தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த துவரம்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ அது கூட நம்ம காரத்துக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதெல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 50 கிராம் பொரிகடலை எடுத்திருக்கேன். நம்ம துவரம்பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு பொரிகடலை சேர்த்தா போதும். நான் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருந்தேன். அதனால் 50 கிராம் பொரிகடலை சேர்த்து இப்போ நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பொரிகடலை லைட்டாக சூடாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. லைட்டாக சூடானோடனே இதையும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பொரிகடலை அப்படியே சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்து நம்ம பருப்பு பொடி அரைக்கும் போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி நம்ம அது கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டை தோலோடு லைட்டாக நச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம பேனில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை பருப்போடு சேர்த்துக்கலாம். எதையுமே நம்ம எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணலை. எண்ணெய் இல்லாமல் தான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பருப்பு பொடி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்ம செஞ்ச பருப்பு பொடி ரெடி ஆகிருச்சு. சூடான ரைஸில் இந்த பருப்பு பொடி சேர்த்து நெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு பொடி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த பருப்பு பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.